எங்க பிரச்சனைகள் வரத்துக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கு உங்களுக்கு யோகியதையும் அருகதையுமே இல்லைன்றப்போ உங்களுக்கு அதுக்கான திட்டமிடுதல் இல்ல, உங்களுக்கான அதுக்கான அறிவு இல்லைன்னு சொல்றேங்க. உங்களுக்கு புரியலையா? இன்னைக்கு மக்கள் செத்து போனதுக்கு அப்புறம் சாவுக்கு மாலை போடுறதுக்கு நீங்க எதுக்கு? வாழ்க்கையினுடைய விளிம்பு நிலையில இருக்கக்கூடியவனை காப்பாற்ற முடியாதவன் நீ எப்படி தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்க முடியும்? அவனுடைய உயிர்களும் உடைமைகளும் பறி போனதுக்கு அப்புறம் நீ வந்து நின்று என்னத்தை பண்ணிட்டு போற? அவனுடைய உயிரும் உடைமைகளும் பறி போய் பரதேசியா நின்றுட்டு இருக்கிறத பாக்குறதே வந்திருக்கீங்களா? எவ்வளவு நிவாரணம் கொடுத்துருவீங்க? அவனுடைய வாழ்வாதாரத்தை திருப்பி அமைச்சு கொடுத்துருவீங்களா? இழந்தது எல்லா இழப்பீடும் கொடுத்துருவீங்களா? எல்லாத்துக்குமே அரசாங்கம் இன்னைக்கு வாய் மூடி மௌனியா இன்னைக்கு பிஜேபி அரசாங்கத்தை கம்ப்ளீட்டா எதிர்த்தது இன்னைக்கு எல்லாத்துக்குமே துணை போய்கிட்டு இருக்கிறீங்க நீங்க. அவங்களும் நீங்களும் இன்னைக்கு பிஜேபி அரசாங்கம் திமுகவை குறை சொல்லிடுமா? இன்னைக்கு உங்களுடைய ரெண்டு பேருடைய கள்ள உறவு தானே இதுக்கு சாட்சி. இன்னைக்கு இவ்வளவு பணம் வேணும் அவ்வளவு பணம் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. பணத்தை வாங்கி என்ன பண்ண போறீங்க? உங்களுடைய ஒரு அறிவிப்பு மக்களை காப்பாற்ற முடியலையே. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க கொடுக்கக்கூடிய அறிவிப்பு உடைமைகளையும் குழந்தைகளையும் உயிர்களையும் தூக்கிட்டு ஓடிட முடியுமா? ஒவ்வொருத்தனையும் கையேந்த வச்சு பிச்சை எடுக்க வச்சிருக்கோம்ன்றத கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நான் வந்து நிக்கிறேன். இந்த நாட்டுடைய முதல்வர்னு சொல்லக்கூடிய நீங்க என்ன பண்ணணும்? தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணிட்டு போவேணாமா இந்த மக்களுக்காக? என்ன சொன்னீங்க? மக்கள் முதல்வர் திட்டத்துல உங்களுக்கான ஆட்சி நடக்கலன்னா நான் ராஜினாமா பண்ணுவேன்னு சொன்னார்ல, எங்க போயிடுச்சு இன்னைக்கு அந்த வீரவசனம்லாம்? பண்ணிட்டு போக வேண்டியதானே?